ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி சூப்பரான ஒரு பிரெட் புட்டிங் தான். இதுக்கு நம்ம கடையிலலாம் போய் வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கரண்டி சுகர் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதை அப்படியே வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கிறப்ப அதை அப்படியே இந்த சுகர் கரைஞ்சி இது போல் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அதை நம்ம லைட்டாக கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இதை கலக்கி விடும்போதே லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். கலர் மாற ஆரம்பிச்சிதுன்னா உடனே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அப்படி கலர் மாறுறப்ப அப்படியே அந்த வெல்லம் கரைச்சான ஒரு கலர் வரும்ல, அந்த கலர் வரும்போது ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் சேர்த்துடலாம். ஏன்னா நெய் சேர்த்தோம்னா அந்த கேரமலைஸ் பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றப்ப அந்த நெய்யினுடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அந்த புட்டிங் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அந்த பாத்திரம் அடியில் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆக்கிடலாம். இப்போ 4 ப்ரெட்டு 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த 4 ப்ரெட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இல்லை கைனால் பிச்சு கூட நம்ம எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். இதோட 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 2 கப் சுகருக்கு 2 கப் பால் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டு போல் நல்லா அரைச்சி எடுத்துடணும். நான் வெனிலா ஃப்ளேவர் சேர்க்கலை, நான் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் தான் என்கிட்ட இருந்தது. ஸோ அதில் ஒரே ஒரு ட்ராப் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எதில் புட்டிங் ரெடி பண்ண போகிறோமோ அதில் இது எல்லாத்துக்கும் அரைச்சி வச்சதை அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆல்ரெடி ஆன் பண்ணிவிட்டு நான் அதில் தண்ணி கொதி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை எடுத்து வச்சுட்டு அது மேலே மூடி போட்டு மூடிடலாம். இது பிளாஸ்டிக் மூடி கிடையாது, அவனில் வைக்கிற பிளேட்டு. இது ஒரு 15 நிமிஷம் நல்ல ஃப்ளேமில், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கு இல்லைனா ஒரு கத்தியோட நுனி வச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைல்ல. இதை அப்படியே அதுலேருந்து எடுத்துடலாம். அதை எடுத்து வெளியில் வச்சதுக்கப்புறம் இந்த ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆறட்டும். அந்த சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பீஸ் போட்டு சாப்பிட்டோன்னா வாயில் கரையிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம கடைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.